Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும் 11th accountancyல chapter 4ல ledgerல 8 exercise நம்ம 8 பார்க்க போறோம். என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. Enter the following transaction in the books of Ganeshan and post them into ledger. உங்க transaction எல்லாமே கொடுத்திருக்காங்க. 2017 October 1 அன்னைக்கு started business with cash rupees 25,000, deposited into bank 12,500. October 10 அன்னைக்கு purchase furniture and payment by check 2000. Next October 15 அன்னைக்கு goods purchase for cash 5000. October 19 அன்னைக்கு sold goods to Vasu on credit 4000. October 22 அன்னைக்கு goods worth rupees 500 taken for personal use. ஓகேவா, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். போட்டுட்டு தான் லெட்ஜருக்கு வந்து போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுவாங்க. ஹெட்டிங் எழுதிங்க, ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் கணேசன் அப்படின்னு எழுதிக்கிறோம். டேட்டு, பர்டிகுலர்ஸ், லெட்ஜர், ஃபோலியோ நம்பர், டெபிட், கிரெடிட் எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு இயர் பாருங்கள், இந்த இயரு 2017. 2017ல் அக்டோபர் 1 அன்றைக்கி என்ன என்ட்ரி கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். இதுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடுவோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேஷை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு யாரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போகிறோம், கணேசனோட கேபிட்டல் அக்கௌண்ட். அந்த என்ட்ரி அப்படியே போட்டுக்க போகிறோம். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கணேசன் கேபிட்டல் அக்கௌண்ட். நரேஷன் எப்படி எழுதிங்க, பீயிங் ஸ்டார்டட் பிஸ்னஸ் 25,000 டெபிட்டில், கிரெடிட்டில் 25,000 என்ட்ரு பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் டெபாசிட்டட் இன்டு பேங்க். பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம் 12,500. அப்போது கேஷ் எங்கே போகுது, உள்ளே போகுது. அப்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். என் நரேஷன் எப்படி எழுதணும், பீயிங் டெபாசிட்டட் இன்டு பேங்க். டெபிட்டில் 12,500, கிரெடிட்டில் 12,500. நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாருங்கள். October 10 அன்னைக்கு பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் அண்ட் பேமெண்ட் பை செக். ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ஆனால் பேமெண்ட் எப்படி வருது, செக்காக வருது. இப்போது பேமெண்ட் பை செக் எப்படி எழுதுவோம், பேங்க். செக்காக தானே வருது, அதனால பேங்க்குன்னு எழுதுவோம். அப்போ ஃபர்னிச்சர் October 10 அன்னைக்கு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ, 2,000. நரேஷன் வந்து பீயிங் பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. நெக்ஸ்ட்டு October 15 அன்னைக்கு குட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ். கேஷுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எழுதுவீங்க. October 15 அன்னைக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், பீயிங் பர்ச்சேஸ் குட்ஸ். அமௌண்ட்டு டெபிட்டில் 5,000, கிரெடிட்டில் 5,000 எழுதிடும். நெக்ஸ்ட்டு October 19 அன்னைக்கு சோல்டு குட்ஸ் டு வாசு ஆன் கிரெடிட். கிரெடிட்டுக்கு வாசுகிட்ட சேல்ஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ, 4,000. அப்போ சேல்ஸ் எப்போதுமே எங்கே வரும், கிரெடிட்டில் தான் வரும். யார்கிட்ட பண்ணுறாங்க சேல்ஸு, வாசு அக்கௌண்ட். அதனால் வாசு அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். டெபிட்டில் 4,000, கிரெடிட்டில் 4,000. நரேஷன் எப்படி எழுதணும், பீயிங் சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட். நெக்ஸ்ட்டு October 22 அன்னைக்கு குட்ஸ் ஒர்த் 500 டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னாலே அது என்ன, அது ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். அப்போது ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு குட்ஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட்ஸ் இதே கேஷாக இருந்தால் டு கேஷ்ன்னு எழுதிடலாம். குட்ஸுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஓகேவா, ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். எவ்வளோ, டெபிட்டில் 500, கிரெடிட்டில் 500. அப்போ நரேஷன் எப்படி எழுதணும், பீயிங் குட்ஸ் டேக்கன் ஃபார் பர்சனல் யூஸ். ஓகே, எல்லா ஜேர்னல் என்ட்ரிஸும் போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், லெட்ஜர் போட போகிறோம். இப்போது லெட்ஜர் அக்கௌண்ட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், ஜேர்னலில் கேஷ் இருக்குது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் போட போகிறோம். இப்போ ஹெட்டிங் எழுதிங்க, டெபிட், கிரெடிட் போட மறந்துடாதீங்க. கேஷ் அக்கௌண்ட், டேட், பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ நம்பர், ருபீஸ். டேட், பர்டிகுலர்ஸ், ஜேர்னல் ஃபோலியோ நம்பர், ருபீஸ் போட்டுருவோம். இப்போ எந்த இயர் போட போகிறோம், 2017 போட போகிறோம். இங்கே பாருங்கள் எந்த டேட்டில் இருக்குது, கேஷ் எங்கே இருக்குது, October 1 அன்னைக்கு கேஷ் டெபிட்டில் இருக்குது. ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, டு கணேசன் கேபிட்டலில் இருக்குது. அதனால் டெபிட் சைடு டு கணேசன் கேபிட்டல் 25,000 என்ட்ரு பண்ணிடுங்க. வேறு எங்கெல்லாம் கேஷ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் என்ட்ரி October 5 இருக்குது. கேஷ் வந்து கிரெடிட்டில் இருக்குது, அதனால் ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, பேங்க் இருக்குது. அப்போது கிரெடிட் சைடு பை பேங்க் அக்கௌண்ட் 12,500. நெக்ஸ்ட்டு வேறு எங்கே கேஷ் இருக்குதுன்னு பாருங்கள், October 15 அன்றைக்கி இருக்குது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். அப்போது கேஷ் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. இப்போது பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 5,000 அதையும் என்ட்ரு பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு October வேறு எங்கே இருக்குது கேஷ்ன்னு பாருங்கள்,
எங்கேயுமே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போது அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். எந்த சைடு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், டெபிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. 25,000 இருக்கா, அதே கிரெடிட் சைடு போட்டு அந்த மந்தோட லாஸ்ட் டேட் அக்டோபர்னா அக்டோபரில் 31st இருக்குது. அப்போ பை பேலன்ஸ் சி பை டி க்ளோசிங் பேலன்ஸாக போட்டு இந்த 25,000லேருந்து 12,500 + 5,000 ஆட் பண்ணி லெஸ் பண்ணிங்கன்னா 7,500 கிடைக்கும். இதான் க்ளோசிங் பேலன்ஸ். இது நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். November 1 அன்னைக்கு டு பேலன்ஸ் பி பை டின்னு 7,500 போடணும். ஓகேவா? இப்போது கேஷ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கணேசன் கேபிட்டல் போட போகிறோம். ஹெட்டிங் எழுதிக்குவோம். கணேசன் கேபிட்டல் அக்கௌண்ட், ஹெட்டிங் எழுதிங்க. டெபிட் கிரெடிட் போட மறந்துடாதீங்க. டேட், ஹெட்டிங் எழுதிட்டோம். இப்போ கணேசன் கேபிட்டல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். October 1 அன்னைக்கு கிரெடிட்டில் இருக்குது. ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. அதனால் கிரெடிட்டில் பை கேஷ் அக்கௌண்ட் போடணும். 2017 October 1 பை கேஷ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25,000 என்ட்ரு பண்ணிடுங்க. வேறு எதுவும் கணேசன் கேபிட்டல் அக்கௌண்ட் இல்லை, அதனால் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். 25,000 இதை டெபிட் சைடு க்ளோஸ் போடணும். 2017 அக்டோபரோட லாஸ்ட் டேட்டில் October 31 டு பேலன்ஸ் டி பை டி, சாரி டு பேலன்ஸ் சி பை டி கேரி டவுன் போட்டு க்ளோஸ் பண்ணணும். 25,000 இது வந்து எங்கே போகும், நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக போகும். அக்டோபருக்கு அடுத்தது நவம்பரா, November 1 by balance B by D 25,000. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் போட போகிறோன்னா, இப்போ கேஷ் போட்டாச்சு, கணேசன் கேபிட்டல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் போட போகிறோம். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதிக்குவோம். இப்போது பேங்க் அக்கௌண்ட் பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னா, செகண்டில் இருக்குது, பேங்க் டெபிட்டில் இருக்குது, ஆப்போசிட்டில் கேஷ் இருக்கா. அப்போது டெபிட் சைடு டு கேஷ் அக்கௌண்ட் 12,500 வரும். 2017 October 5 டு கேஷ் அக்கௌண்ட், டு கேஷ் அக்கௌண்ட் 12,500. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் பாருங்கள், October 10 அன்றைக்கி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டு பேங்க்குக்கு. பேங்க் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அப்போது கிரெடிட் சைடு பை ஃபர்னிச்சர்னு சொல்லிட்டு வரும். October 10 by furniture. By furniture account எவ்வளோ, 2,000. நெக்ஸ்ட்டு வேறு எங்கே இருக்குது பேங்க்குன்னு பாருங்கள். வேறு எங்கே இந்த டிரான்சாக்ஷனே இல்லை. அப்போ அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். எந்த சைடு அதிகமாக இருக்குன்னா, இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது. 12,500 இருக்குது. 12,500 இதை க்ளோஸ் பண்ணால் அக்டோபர் லாஸ்ட் டேட் என்ன, 31 பை பேலன்ஸ் சி பை டி போட்டிங்கன்னா 12,500 மைனஸ் 2,000 10,500. இதை வந்து நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுக்கணும். அப்போது அக்டோபருக்கு அடுத்தது November 1 டு பேலன்ஸ் பி பை டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேங்க் முடிச்சாச்சு. இப்போது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் போட போகிறோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதிக்குவோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதியாச்சு. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் போட்டு டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் ரூபீஸ் போட்டுங்க. ஃபர்னிச்சர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். October 10 அன்றைக்கி ஃபர்னிச்சர் டெபிட்டில் இருக்குது, ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, பேங்க் இருக்குது. அப்போ டு பேங்க் அக்கௌண்ட்னு 2,000 எழுதணும். 2017 October 10 டு பேங்க் அக்கௌண்ட் 2,000. நெக்ஸ்ட்டு வேறு எங்கே ஃபர்னிச்சர் இருக்குன்னு பாருங்கள். வேறு எங்கேயும் இல்லை ஃபர்னிச்சர். அப்போது அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். கிரெடிட்ஸ் இந்த டெபிட் சைடு தான் இருக்குது, கிரெடிட் சைடு ஒன்றுமே இல்லை. அப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு
கிரெடிட் சைடு 2017 அக்டோபரில் லாஸ்ட் டேட் 31st அன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறோம். பை பேலன்ஸ் C/D 2000. இது நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். அப்போ நவம்பர் 1 அன்னைக்கு டு பேலன்ஸ் B/D 2000. ஓகே, வேறு என்ன அக்கௌண்ட் போடணும்னு பாருங்கள். ஃபர்னிச்சர் முடிச்சாச்சு, பேங்க் இதில் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். ஹெட்டிங் எழுதிக்குவோம். இப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதியாச்சு. டெபிட் கிரெடிட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட் பர்டிகுலர் JF rupees எழுதியாச்சு. எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் பர்ச்சேஸ் வருதுன்னு பாருங்கள். அக்டோபர் 15 அன்றைக்கி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் வந்து டெபிட்டில் இருக்குது, ஆப்போசிட் என்ன இருக்குது, கேஷ் இருக்குது. அப்போ அக்டோபர் 15 அன்றைக்கி டு கேஷ் டெபிட் சைடு இருக்குங்க. அக்டோபர் 15 டு கேஷ் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5000 கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 5000 எழுதிக்கிறோம். வேறு எங்கே பர்ச்சேஸ் இருக்குன்னு பாருங்கள். அக்டோபர் 22 அன்றைக்கி கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போது ஆப்போசிட்டில் ட்ராயிங்ஸ் இருக்குது. இந்த சைடு பை ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500 கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. அப்போ அதை க்ளோஸ் பண்ண விட தான். இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது, டெபிட் சைடு. 5000 போட்டு இந்த சைடு 500 லெஸ் பண்ணிங்கன்னா 4500 வரும். இது அக்டோபர் லாஸ்ட் டேட் 31st அன்னைக்கு பை பேலன்ஸ் C/D. இது நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கணும். அப்போ நவம்பர் 1 அன்னைக்கு டு பேலன்ஸ் B/D அவ்வளோ 4500. ஓகேவா? இப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எழுதியாச்சு. வேறு என்ன அக்கௌண்ட் எழுதணும்னு பாருங்கள். பர்ச்சேஸ் முடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு கேஷ் முடிச்சாச்சு. வாசு அக்கௌண்ட் போட போகிறோம். வாசு அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதிக்குவோம். வாசு அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் எழுதிட்டோம். டெபிட் கிரெடிட் போட்டு வாசு அக்கௌண்ட் டேட் பர்டிகுலர்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் rupees. இதில் டிரான்சாக்ஷனில் பாருங்கள். வாசு எங்கே இருக்குன்னா ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. அக்டோபர் 19 டிரான்சாக்ஷனில் தான் இருக்குது. வாசு டெபிட்டில் இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, சேல்ஸ் இருக்குது. அப்போது டெபிட் சைடு டு சேல்ஸ் அக்கௌண்ட்னு எழுதணும். 2017 அக்டோபர் 19 டு சேல்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000. அவ்வளோதான், வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதனால் அந்த அக்கௌண்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். 4000 இங்கே எழுதிட்டு இந்த மந்தோட லாஸ்ட் டேட் அக்டோபர் 31st பை பேலன்ஸ் C/D 4000. இதே நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக அதுக்கப்புறம் டு பேலன்ஸ் B/D நவம்பர் 1 அன்னைக்கு. ஓகேவா? இப்போ வாசு அக்கௌண்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அக்கௌண்ட் எழுத போகிறோம்? டிரான்சாக்ஷனில் பாருங்கள். வாசு முடிச்சாச்சு. சேல்ஸ் அக்கௌண்ட் எழுத போகிறோம். சேல்ஸ் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் போட்டுங்க. சேல்ஸ் அக்கௌண்ட் டேட் particulars journal folio number rupees date particulars journal folio number rupees. சேல்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். டிரான்சாக்ஷனில் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. அக்டோபர் 19 அன்றைக்கி வாசு அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ். சேல்ஸ் எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. அதனால் பை வாசு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 2017 எழுதுகிறோம். பை வாசு அக்கௌண்ட் சொல்லிட்டு கிரெடிட்டில் 4000 எழுதுகிறோம். வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதனால் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணி டெபிட்டில் 2017 அக்டோபர் 31st அந்த மந்தோட லாஸ்ட் டேட்டில் டு பேலன்ஸ் C/D 4000 எழுதிடும். இதே வந்து நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் நவம்பர் 1 அன்னைக்கு பை பேலன்ஸ் B/D 4000 என்ட்ரு பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன டிரான்சாக்ஷனில் பாருங்கள். எல்லா அக்கௌண்ட்டும் போட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ட்ராயிங்ஸ் இருக்குது. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் போட போகிறோம். அதுக்கு ஹெட்டிங் எழுதிக்கணும். டேட் டெபிட் கிரெடிட் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட் பர்டிகுலர்ஸ் ஜேர்னல் ஃபோலியோ நம்பர் rupees. ஓகே, அதுமாதிரி கிரெடிட் சைடு ஹெட்டிங் எழுதிக்கிறோம். இப்போ ட்ராயிங்ஸை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது?
ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ட்ராயிங்ஸ் எங்கே இருக்குது? டெபிட்டில் இருக்குது. அதனால் பர்ச்சேஸ் வந்து இங்கே ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? பர்ச்சேஸ் இருக்குது. டெபிட்டில் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அக்டோபர் 22 அன்னைக்கு கொடுக்கணும். 2017 அக்டோபர் 22 டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளவு? 500. வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை ட்ராயிங்ஸ் பற்றி. அப்போ அதனால் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். கிரெடிட்டில் 500 நேராக போட்டுட்டு அதை வந்து 2017 அந்த மந்தோட லாஸ்ட் டேட் 31 அன்னைக்கு பை பேலன்ஸ் சி பை டின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிடுறோம் 500. இதை அப்போ என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங் பேலன்ஸாக கொடுப்போமா? அப்போ நவம்பர் 1 அன்னைக்கு டு பேலன்ஸ் பி பை டின்னு 500 கொடுக்குறோம். ஓகேவா? சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.